ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. செப்டம்பர் மாதத்தில் 4வது வாரத்தில் அதுக்கு மிக விரைவில் தேதி அறிவிக்கிறேன். அடுத்த காசி யாத்திரை செல்ல இருக்கின்றது. இப்போ சென்ற 2 வாரத்துக்கு போன வாரம் தான் காசிக்கு சென்று வந்தோம். அடுத்த காசி யாத்திரை ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கனால டேட் இன்னைக்கு நான் கண்டிப்பாக அலௌன்ஸ் பண்ணிடுறேன் மத்திய நேரத்தில். இப்போ இந்த 84வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு, அவரை பற்றி பேசினா ஒரு நாள் முழுசாக பேசினா கூட தீராது. அவ்வளோ விஷயம் எனக்கும் தெரியும். அதுனா அவரை பற்றி தெரியும், எனக்கு விஷயம் தெரியும்னா அவர் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அவரை பற்றி சொல்றதுக்கு எனக்கு விஷயம் தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் ஒரு நாள் பேசினாலே முடியாது. ஆனால் அப்படியேப்பட்டதில் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள். 45 ஆண்டுகள் மேல ஜோதிடத்துறையில் அனுபவமிக்கவர். கால புருஷ தத்துவம் இதன் மூலமா பலன் சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு கொடுத்த மா மேதை, ஜோதிடத்துறையினுடைய அருள் தந்தை என்று அன்போடு அழைக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த 45 வருடங்களுக்கு மேல இருக்கிறது மட்டும் இல்ல, என்னை போன்று இது போன்ற ஜோதிட மாநாடு பல மாநாடு. அந்த காலத்துல இன்னைக்காச்சும் செல்போன் இருக்குது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1980, 90, 2000 எந்த ஒரு வசதி இல்லாமல் அந்த காலகட்டங்களே பல மாநாடு நடத்தி வெற்றி மாநாடாக நடத்தியவர். நிறைய யாகங்கள் செய்து, ஏன்னா என்னைக்குமே ஒரு ஜோதிடத்தில் இருப்பவங்க நிறைய பேர்த்த கேட்டீங்கன்னா ஜோதிடத்தை மட்டுமே பேசுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதை மட்டும்தான் பேசுவாங்க, ஆனால் ஆன்மீகத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஆனால் ஆன்மீகமும் ஒரு கண்ணும், ஜோதிடம் ஒரு கண்ணும், யோகா ஒரு கண்ணும் அப்படின்ற மாரி ஐயாவுடைய யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலையும் கற்றுக்கொண்டு காலபுருஷத்தினுடைய அற்புதத்தையும் விளக்கி கொடுத்து நிறைய ஜோதிட மாணவர்களை உருவாக்கி இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ஹெட்மாஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம், ஜோதிடத்துறையினுடைய ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு ஹெட்மாஸ்டர் அப்படின்ற ஒரு தன்மையோடு இருந்து இன்னைக்கு நம்மளையெல்லாம் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது கால புருஷ தத்துவம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். அதாவது ஐயாவுடைய சொற்பொழிவை கேட்கறதே ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால யாரும் அங்கே இங்கேயும் போய் கலையாம இருந்து பொறுமையா அற்புதமான தகவலை கேட்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயா அவருடைய உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் வீற்றிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மேடையை அலங்கரித்து இது நேரம் வரை மிக அழகாக தன்னுடைய ஆய்வு கருத்துக்களை, தன்னுடைய மனக்கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட அறிஞர் பெருமக்களே, ஜோதிடத்தை உயிர் மூச்சாக கருதி இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களை தூண்டி அவர்களுக்கு ஜோதிட ஞானத்தை புகுத்தி எல்லோருக்கும் இந்த ஜோதிட விழிப்புணர்வு வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தை மிக சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நர்மை சகோதரர் முகுந்தன் முரளி அவர்களே, உங்கள் அனைவரது பாதார விந்தங்களை நான் வணங்கும் வடநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு மதிய நேரம். நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்?
பசி ஒரு பக்கம் நமக்கு இருக்கத்தான் செய்யும். சில பேர் கரார 12 மணிக்கு சாப்பிட்றவங்களாம் இருக்கான். எனக்கெல்லாம் 2 மணிக்கு மேலாம் உட்காரவே முடியாது. என்ன அதை விட என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ காலையில் பெரியசாமி அண்ணன் பேச்சை கேட்கறதுக்காக நான் அதை ரொம்ப ஆசையாக அண்ணன் பேச்சை கேட்பேன். அவர் குமாரசுவாமியத்திலிருந்து பல நல்ல கருத்துக்களை பாடல்களாக கொண்டு தருவார். இப்போ குமாரசுவாமியம் அப்படின்னு எடுக்கும்போது வராக ஓரை மற்ற இந்த நூல்கள்லாம் சினேந்திர மாலை மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சில இது வாக்கியத்துக்கு, இப்போ ஜோதிட சிந்தாமணி இந்த நூல்கள்லாம் வாக்கிய ஜோதிடர்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான நூல்களாக தான் அது இருக்கும். ஆனால் திருக்கணித முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பராசரருடைய முறையை மட்டும்தான் கைப்பற்றி பலன் சொல்லக்கூடிய ஒரு நிலை தெளிவாக, அதாவது ஒரு பாவத்தை எடுத்து பேசக்கூடிய ஒரு தன்மை. இந்த பராசர நீங்கள் முறையை கைப்பற்றிக்கிட்டிங்கன்னா பேசுகிறது எழுது அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இது அவரவருக்கு கைப்பற்றிக்கிறது தான். இப்போ காலையில் சௌரராஜன் ஐயா வந்தார். அவர் டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றி நல்லா பேசினார். இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2001 நம்ம சங்ககிரிக்கு நான் கிளாஸ் எடுக்க வரும்போது, அப்போல்லாம் மாதம் மாதம் சனி ஞாயிறு வந்து இங்கே கிளாஸ் நடக்கும். அவர் நம்ம பேர் என்ன பேர், அமிர்தலிங்க ஐயா. இன்றைக்கி அவரை மறக்கவே கூடாது. அவரெல்லாம் ஜோதிடத்துக்கு நிறைய தொண்டு செஞ்சவர். ஏன்னா 40 பேர் 50 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கும் சாப்பாடோட அந்த வகுப்பு நடக்கும். சனி ஞாயிறு நல்ல கூட்டம் இருக்கும். அப்போ 2001 இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்கிட்ட நிறைய படித்தவர்கள் இருக்கிறார். அப்போ இவர் என்ன செய்வார், ஒரு வகுப்பு கூட தவற மாட்டார். இவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது இவர் ஜோதிடம் பார்க்குறாரா பார்க்கலையா பேசுகிறாரா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் ரொம்ப எல்லாத்தையுமே உள்வாங்கக்கூடிய சக்தி. இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்த பின்பு கூட அவர் அந்த ஜோதிடத்தை எடுத்து பேசும்போது நம்ம கேட்கறதுக்கு மிக இனிமையாக இருக்கிறது இல்லையா? அவர் இவ்வளோ, அது வயசில் ஒரு இதாக இருந்தால் கூட அவர் பேசும்போது நமக்கு என்ன செய்யுது, மகிழ்ச்சி. அதை கேட்கறதுக்கு மகிழ்ச்சி. இதே தான் இன்னைக்கு லட்சுமி நாராயணன் வந்தார். முதல் மேடை அப்படின்னாரு. ஏன்னா அவர் வேதம் ஓதன நாவு. அவர் வேதம் ஓதன அந்த குரல் பார்த்தீங்களா, அந்த மைக்கை பிடிச்ச உடனே அந்த வேதத்துக்கு கண்ணீர் குரல் தான் வேணும். ஏன்னா எங்கள் ஊரில் திருப்பரங்குன்றத்தில் ராஜா பட்டர் இருக்கார். எனக்கு பிள்ளையார்பட்டியில் வந்து பிச்சை குருக்கள் நல்ல பழக்கம். அந்த காலத்துலேருந்து பழக்கம், இந்த காலமெல்லாம் இல்லை, அந்த காலத்துலேருந்து பழக்கம். இதை விட என்ன அப்படின்னா, நான் முத 82 பழனிக்கு பாத யாத்திரை கிளம்புறேன். அப்போ கிளம்பும் போது பிள்ளையார்பட்டி போய் தான் மாலை போடுவேன். அதுலேயும் பிச்சை குருக்கள் கையினால் போடுவேன். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு குரு அவரை பற்றியெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கணும். அவரை பற்றி நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அப்படியே அவர் கையினால தான். அப்போ அவர்லாம் சன்னிதானத்தில் இருப்பார். அவர் இருக்கிற நேரம் போய் மாலை போட்டு வந்துடுவேன். நான் பழனிக்கு எப்படி நடப்பேன்னு பாருங்கள். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் காலையில் 7 மணிக்கு முக்குருணிக்கு விடலை போடுவேன். கோயிலில் போய் பிரகாரம்லாம் வழிபட்டுட்டு முக்குருணி விநாயகருக்கு ஒரு விடலையை போட்டு 7 மணிக்கு கிளம்புவேன். சரியாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு நான் வாடிப்பட்டியில் இருப்பேன். 5 மணிக்கு செம்பட்டியில் இருப்பேன். 8 மணிக்கு கன்னிவாடி, 11 மணிக்கு மூலச்சத்திரம் ஒட்டன்சத்திரத்துக்கு வந்துடுவேன். அப்படியே பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்புல ஒரு திண்ணையில் படுத்துடுறது. காலையில் 3 மணிக்கு அப்படியே அந்த மோட்டரை போட்டு விடுவாங்க. அப்படியே ஒரு குளியலை போட்டு அங்கேருந்து நடந்தால் இடுமன் குளத்துக்கு 7 மணிக்கு வந்துடுவேன். ஒரே நாள் தான். இப்போ 120 கிலோமீட்டரை சராசரியாக கடந்து போவேன். இப்போ அந்த டீம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். சிங்கிளாக தான் நடக்கிறது. டீமோட போனோம்னா நம்மளால் ஒன்றும் போக முடியாது. ஆனால் கை காலில் ஒரு வலி இருக்காதுங்க. அதாங்க பிச்சை குருக்கள். சாதாரண விஷயம் இல்லை. இப்பையும் பாருங்க, இப்பையும் இன்னைக்கு நான் கடைப்பிடிக்கிறது, இன்னைக்கு நான் உங்களுக்கே சொல்கிறேனே, ஒரு குழந்தைக்கு நாமம் வைக்கிறோம், பேர் வைக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா? பேர் வச்ச உடனே நான் என்ன சொல்லுவேன், பேர் வைக்கும்போது ஒரு வியாழக்கிழமை நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போங்க, பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு
பிச்சைக்குருகள் அங்கே தான் இருப்பார், எங்கேயாவது இருப்பார். அவர்கிட்ட போய் பிள்ளைய பாதத்தில் போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அந்த கைங்கரியத்தை நம்ம மதிக்கணும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சரி, அவர் ஆலய கும்பாபிஷேகம் அவர் பண்ணாது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில். ஏன்னா அதெல்லாம் வேதம் ஓதக்கூடிய அந்த அற்புதமான நாள். அவங்களெல்லாம் பார்த்தோன்னே நமஸ்காரம். எனக்கு லட்சுமி நாராயணன் பேசினோன்னே எனக்கு அவர் ஞாபகம் தான் இங்கே வந்தது. அவர் பல விஷயங்களை சொன்னார் வாழ்வியலில் நமக்கு பயன்படும்படியான. இதை 30-35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதை இன்னைக்கு அழகாக சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த நேரத்திலேயாவது இந்த தொலைக்காட்சி மூலமாக மக்கள் கேட்டு அதை செவ்வனே செய்கிறாங்க. இப்போ ஆலய வழிபாடு அப்படின்றத பற்றி ரொம்ப அழகா லட்சுமி நாராயணன் சொன்னார். 82 எனக்கு சஞ்சீவி மலையில் வச்சு மந்திரோபதேசம் கொடுக்குறாங்க. எங்கள் ராஜபாளையத்துக்கு மேலே சஞ்சீவி மலையில் எனக்கு மந்திரோபதேசம் எங்கள் குருநாதர் நக்கீரபாண்டியன் ஜெய்கால் சுவாமிகள் கொடுக்குறார். கொடுத்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாது. ஒரே வார்த்தை. அந்த வார்த்தை கட்டுப்பட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் நிற்போம். திறக்குது திறக்கலை, அடுத்து நிற்போம். முதல் அம்மாவை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே உள்ள பத்திரகாளியம் வழிபட்டுட்டு இதில் வெளியே வந்துடுவோம். ஏன்னா நம்ம டூட்டி வேலைக்கு போகணும் இல்லையா. அப்போ அந்த ஒரு சூழல் நித்திய ஆலய வழிபாடு. இந்த நித்திய ஆலய வழிபாடை நம்ம விட்டுறவே கூட. முடிஞ்ச அளவுக்கு போகலாம், முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போங்க. சில இடத்துல இப்போ நான் அந்த அசுபதி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தை பிரித்து, அதாவது பாரியாயங்களில் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இது எளிமையானது, ஆனால் வாழ்க்கையில் இனிமையானது. எப்படின்னா, முதல் பாரியாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவாசல் சொல்லக்கூடிய அசுபதி நட்சத்திரம். இதை எல்லா கூட்டத்தையும் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இதை கேட்கக்கூடிய மக்கள், இதுவரைக்கும் எண்ணற்ற மக்கள் இதை கேட்டு இத்தனை வருஷத்தில் பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதை இந்த அசுபதி மகமூலன்ற நட்சத்திரத்தை இப்போ சாதாரண ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் போய் இந்த அசுபதி மகமூல நட்சத்திரத்தை இந்த இடத்துல பேசினாலே இங்கே ஒரு பெரிய விவகாரமே வந்துடும். ஏன்னா அது ஒரு பெரிய கதை தெரியா, அது வேண்டாம். நம்ம யதார்த்தமாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அசுபதி மகமூலத்தை பிரித்து, இது பாரியாயத்தினுடைய முதல் நட்சத்திரம். நீங்கள் முதல் பாரியாயம் எது? மேஷம் முதல் கடக வரை. 2வது பாரியாயம் சிம்மம் முதல் விருச்சிக வரை. 3வது பாரியாயம் தனுசு முதல் மீனம் வரை. இப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் நம்ம முதல் பாரியாயத்தை எதை எடுக்கணும் அப்படின்னா, தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் தான் எடுக்கணும். நம்ம அப்பா இல்லாமல் வந்துட்டோமா, அவரை தான் தூக்கணும். அதுக்கப்புறம் தான் நம் இப்பிறப்பு அப்படின்றது மேஷத்துலேருந்து தொடங்கும். இதை தலைவாசல்னு சொல்கிறான். ஆனால் ஏன் 27 நட்சத்திரத்தை பிரித்தவன் அதை 9 கிரகங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம முன்னோர்கள் இந்த பாரியாயத்திலேயே அசுபதிக்கு முதல் நட்சத்திரமாக கொடுக்கணும் இல்லையா? இது ஒரு பெரிய கேள்வி. நம்ம இப்போ சாயா கிரகங்களில் எடுத்துக்கிட்டீங்க, யாராவது நல்ல பலன் சொல்கிறீங்களா? சாயா கிரகத்தை எடுத்துக்கிடுவோம், கேது மிகப்பெரிய யோகத்தை தந்தார் அப்படிங்க சொல்கிறீங்களா? சொல்கிறீங்களா? அப்போ அவரையா முதல் நட்சத்திரமாக கொண்டு வச்சான்? காரணம் இல்லாமல் இல்லை. அப்போ நம்ம படியில் என்ன சொல்கிறான், இப்போ காலபுருஷனுடைய 9ஆம் இடம் அப்படின்றது தனுசு, மேசம் என்பது காலபுருஷனுடைய லக்கணம். காலையில் சௌரராஜன் ஐயா பேசும்போது கூட எனக்கு கொஞ்சம் கிழக்குனுச்சு. ஏன்னா மேசத்தை வச்சு சில அந்த லக்கணங்களுக்கு எது கிடைக்கும் கிடைக்காதுன்ற ஒரு நிலையை அவர் செஞ்சார். அங்கே சனி நீச்சமாகிறதுனால அதை அவர் எடுத்தாரா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருடைய ஆத்ம சக்தி, நம்மளுடைய ஆத்ம பரிணாமம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மேசத்தில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே தான் சூரியன் உச்ச வீடு. நீங்கள் ஆத்ம பரிபாலனம், நீங்கள் இந்த ஆன்மா இங்கே வந்திருக்கு, இப்பிறப்பில் முடிச்சுட்டு போக போகுது, முடிச்சுட்டு அடுத்த பிறப்பை நோக்கி போகுமா, அடுத்த பிறப்பை நோக்கி போகுது. அதுக்கு காரணம் என்ன, அதை சரராசியாக வச்சுருக்கான் சூரியனை. அங்கே ஆத்மாக்காரன் சூரியனும் உச்சமாக வச்சுருக்கான். இப்பிறப்பில் என்ன ஒரு பிறப்பு இருக்குன்னா போய்த்தானே ஆகணும். அதனால தான் அது சரராசியாக வச்சுருக்கான். அப்போ அதே மேசத்துக்கு தான் பஞ்சமாதிபதி சூரியனாக வச்சுருக்கான். இதுக்கு பல விதமான வியாக்கியானங்களை நாம் எடுத்து கொண்டு போகலாம். சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு இதை பார்ப்போம். இப்போ அசுபதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா, நம்மளுடைய கர்ம வினை சூத்திரம் இருக்கு இல்லையா, நம்ம கர்ம வினை சூத்திரம் இது பூரா அசுபதி நட்சத்திரத்தில் தான் நிற்கிது. இந்த கர்ம வினை அப்படின்றத நம்ம பலவிதமாக கொண்டு போகலாம்.
இப்போ அந்த காலத்தில் 98 96 97 கர்ம வினையும் காரிய சித்தியும்ன்ற ஒரு நூல் எழுதுறதுக்கு, இந்த காலபுருஷ தத்துவம் நூல் எழுதுறதுக்கு முன்னாடியே கர்மவினை கோட்பாட்டில் கர்ம வினையும் காரிய சித்தியும், கர்ம மேன்மையும் காரிய சித்தியும் இந்த ஒரு நூல் எழுதும்போது 100 பக்கம் எழுதிட்டேன். எழுதுனா அதுக்குள்ளே அவ்வளவு சூட்சமாக வந்து நிற்கிது. இதை எங்கே கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தூக்கி இன்னைக்கு வரைக்கும் செல்ஃபுக்குள்ளே யாரும் எடுக்க முடியாத இடத்துல பூட்டி வச்சுட்டேன். ஏன்னா எவனா இங்கே வந்தானா கூட எடுத்து போயிடுவான். அதில் அவ்வளோ பெரிய சூட்சுமங்கள் எனக்கு கிடைச்சது. ஆனால் இந்த கர்மவினை கோட்பாடு அப்படின்றதுக்கு நம்ம எந்த இடத்துல நீங்கள் போத்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இன்னைக்கு கர்மா காரன்னு எடுத்துக்கிட்டா யாரை சொல்லுவோம்? சனி பகவானத்தை எடுத்துக்குவோம் இல்லையா? கர்மா காரன் யார்? கர்மஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு 10 குடையவர். கர்ம காரகன் சனி தான். ஏன்னா அவர் காலபுருஷனுடைய கர்மஸ்தானாதிபதி 10 குடையவர். இவர் இல்லாமல் ஒருபோதும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் கர்மாவை கொடுக்க முடியாது. இதில் பல சூத்திரங்கள் இருக்கிறது. இப்போ அதை அப்படியே லைட்டாக கொண்டு போவோம். இதை எப்படியெல்லாம், இப்போ ஒரு குடிசையில் பிறந்தவனை கோபுரத்துக்குள்ள வந்து நிப்பாட்டுது. கோபுரத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கவன அட்ரஸே இல்லாமல் ஆக்கி விட்டு போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ ஒன்றுமே இல்லை. படிப்பறிவு படித்தவர்கள் பூராமே வந்து மேதாவியாகவும் உட்காந்துருக்காங்கண்ணா இல்லை. ஆனால் படிக்காதவன் போய் மேலே என்ன செய்கிறான்? 10 100 பேத்துக்கு ஒரு கமாண்ட் பண்ணுறான். பல பேர் கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு சூழலில் போய் உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கிரக நிலைகள் தானே அது காரணம். அப்போ கிரகங்கள் அவனுக்கு எப்படி இருக்கு? அப்போ இந்த கர்மவினை அப்படின்றது அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது தான் கர்மம். நீங்கள் இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் நிற்கிதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா கடத்தர காரகன் சுக்கிரன் சொல்கிறோம். அந்த சுக்கிரன் அசுபதி நட்சத்திரத்தில் நிற்கிது. நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகி வாக்கப்பட்டு வாழாமல் இருந்து இறந்து ஏங்கி செத்த சுமங்கலி பெண்ணுடைய சாபம் அங்கே இருக்கும். இதை தீர்த்தா தான் இந்த வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ளே வரவே முடியும். ஏன்னா அப்போ அந்த செய்வினை குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இயற்கையிலே மக நட்சத்திரத்தை என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு பிதிர்கொள் நட்சத்திரம்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மக நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் சரி, அவங்க வீட்டில் துர்மரணம் நடந்துச்சான்னு கேளுங்க. ஆமாம்மா, நீங்கள் எத்தனை கிரகம் இருந்தாலும் சரி சொல்லலாம். இதே சுக்கிரன் போய் மகத்தில் நிற்கிது அப்படின்னா அவங்க வீட்டில் கேளுங்க, என்னடா கன்னிப்பெண், கர்ப்பிணி பெண், சுமங்கலி பெண், இந்த 3ல் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கும்லான்னு சொல்லுங்க. ஆமாம்மா. ஏன்னா அதே இது இந்த சுக்கிரன் போய் மூலத்தில் உட்கார்ந்துருச்சு. இப்போ இவங்க என்ன செய்வாங்க? ஒரு காலகட்டத்தில் இவங்க ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க. இவங்க இடம் மாறி வரும்போது என்ன செய்கிறாங்க? அந்த தெய்வத்தையே மாற்றி இவங்க சௌரியத்துக்கு ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்க. அங்கே நடந்திருக்கும் தெய்வ மாற்றம். அப்போ இது தெய்வ குற்றமாகவும் வரும். இப்போ அவங்க வீட்டில எல்லாம் பாருங்கள், பெண்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இதை காரக ரீதியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். காரக ரீதியாக நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த 3 கதவை திறந்தா உள்ளே போயிடலாம். இந்த 3 கதவை திறக்குதா 3 சாவி. இந்த 3 சாவிக்கு தான் நம்ம வழிபாட்டு முறைகளை மக்களுக்கு கொடுத்தோம். அதை செஞ்சு மிக சிறப்பான மேன்மை அடைந்த அத்தனை பேரும் நமக்கு ஃபோன் பண்ணும்போது எல்லாமே இறைவனுக்கு தான், நம்ம குருநாதருக்கு, அன்னை மீனாட்சிக்கு தான். நமக்கு இந்த பெருமையில் நமக்கு ஒரு வெங்காயம் கிடையாது. எல்லாம் நமக்கு. ஏன்னா நம்மளை உருவாக்குனது யாருன்னா மீனாட்சி. நான் காலையில் போய் நின்று இப்படி தான் பார்ப்பேன். இன்னைக்கும் அடித்து சொல்லுவேன், காலையில் 7:20 தான் முதல் இது நடக்கும் பூஜை. காலையில் அதிகாலை பூஜை நடந்துடும். 7:20 ஒரு திரை போடுவோம். ஆனால் என்ன திரை போட்டாலும் சரி, காலையில் நான் மீனாட்சி உள்ளே போயிட்டேன்னா சரி, சன்னிதானத்துக்குள்ளே உள்ளே போயாச்சுன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பஞ்சதீபம் இல்லாமல் அம்மா அனுப்புனதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா 99 3 நாள் மாநாடு, குருப்பெயர்ச்சி ஆகும் மாநாடு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஐயா மூந்தன் முரளி கூட அப்படின்னு சிரிச்சார்னா காசு அப்படியே கொட்டுது. 10 பைசா இருக்காது. அங்கே 3 நாள் யாகம், 3 நாள் மாநாடு மகரிஷி தலைமையில் நடக்கும். லட்சக்கணக்கான ரூபா செலவாகும். பொன்னையா கையிலேருந்து ஒரு 10 ரூபாயோட இல்லை. ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு வியப்பாக இருக்கும். அப்படி பல யாகங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு புண்ணியம். இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மகரிஷியெல்லாம் இப்போ நம்ம மூந்தல் முறையெல்லாம் சாதாரணமாக இது செய்ய முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய
யாகங்கள், அதாவது அவர் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், மாநாடு, அந்த ஜோதிடர்களை வளர்க்கக்கூடிய விதம், ஆச்சரியமான ஒரு விஷயத்தில் நான் மகிழ்ச்சியோடு அவரை வந்து பார்த்துக்கிருப்பேன். யாரை? நம்ம மூந்தன் முரளியை. இப்போ எல்லாருமே நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிணைப்பில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ஆலய வழிபாடு அப்படின்றதுல விடாமல் நான் 1995 வரைக்கும் நித்தம் ஆலய வழிபாடு மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை. உள்ளுக்குள்ளே நீங்கள் எந்த தூணில் என்ன இருக்குன்னு நான் கேட்டால் சொல்லுவேன். எனக்கு அங்கே ஒரு விளக்கம் கொடுத்தா ஒருத்தி. எங்கள் ஐயா ராஜகோபால் சாமிக்கு அவதூதர், அங்கே வரக்கூடிய பிள்ளை, ஒரு பிள்ளை வித்யான்னு சொல்லக்கூடிய பிள்ளை, எனக்கு அங்கே ஒரு விஷயம், உனக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் குழந்தையானந்த சுவாமி இருக்கார் தெரியுமா அப்படின்னா, குழந்தையானந்த சுவாமியா? அது எங்கடி இருக்காரு? இதான் கேட்குற மாதிரி கேள்வி, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? அவன் நமஸ்காரம் பண்ணி சொல்லி அப்படின்னா கூட்டி கொண்டு போய் மடப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் இதாண்டா குழந்தையான சொன்னான். ஒரு நிமிஷம் கைகாலம் அப்படி இருக்கும். ஏன்னா நமக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா, மனதில் ஆன்மீக பற்று அப்படின்றதுல இந்த இப்போ நான் அமிர்தானந்தமிகிட்ட போய் 87லேருந்து 92 வரைக்கும் அமிர்தானந்தமி மடத்தில் தான் இருந்தேன், வள்ளிக்காவில். அம்மாட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன். ஏமா, ஒரு மனிதனுடைய விதியை மகான்களால் மாற்ற முடியுமா? எனக்கு ஒரே சந்தேகம். பதிலே சொல்லலை. ஆனால் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாவ தரிசனம் நடக்கும். அது குடிசையில் இருக்கும்போது போய் உட்காருவேன், என்னை பக்கத்தில் உட்கார வச்சுருவோம். பாவ தரிசனம் நடக்கும்போதும் பக்கத்தில் உட்கார வச்சுருவோம். ஆனால் பதில் சொல். ஆனால் புத்தகத்தில் எழுதிச்சு கொடுத்துச்சு, ஒரு மனிதனுடைய விதியை மகான்களால் மாற்ற முடியாது. அம்மா என்ன செய்கிறேன் அப்படின்னா, பக்தியை போதிக்கிறேன். நான் பக்தியை கொடுக்குறேன்டா. இந்த பக்தி ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கும், ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு உயர்வை கொடுக்கும். ரொம்ப அருமையா இன்னைக்கும் அந்த தாய் தான். அவ யாரு? அமிர்தானந்தமயி. சும்மாலாம் கிடையாது சாமி. அம்மாட்ட இப்படி நமக்குள்ள என்னன்னா இந்த ஆலய வழிபாடுன்றதுக்காக சொல்றேன். அதே மாதிரி மகான்களுடைய தரிசனம். இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை பேசணும். தத்துவார்த்த ரீதியாக உள்ள போனீங்கன்னா நிறைய நாம பேச முடியும், பேசுவோம். என்னன்னா, இப்ப காலபுருஷனுடைய 9ஆம் இடத்தை என்ன சொல்றான்? இயற்கை. இப்போ உங்க லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தை தர்மஸ்தானம் தானே சொல்றீங்க. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் காலபுருஷனுடைய 9ஆம் இடம், அங்க என்ன இருக்கு? நிதியும் இருக்கு, நீதியும் இருக்கு. ரெண்டு இருக்கு, நிதி நீதி இல்லையா? அப்ப நிதி என்பது என்ன? அங்கதான் இருக்கு. தெய்வம் அங்க இருக்கு, குரு அங்க இருக்கிறாரு, சாஸ்திரம் அங்க இருக்கு, சம்பிரதாயம் அங்க இருக்கு, மகான்கள் அங்க இருக்கிறாங்க, செல்வம் அங்க இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா பிரகஸ்பதி அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்னைக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அதுல இந்த 84வது கருத்தரங்கம் குரு பயிற்சி, கடகத்தில் பயிற்சி ஆனவன்னு நடக்கக்கூடிய இதுல தலைவருக்கு 10ஆம் இடத்துல போய் குரு வந்து உட்கார்ந்துருக்கிறார். நல்லது, எல்லாம் சொல்லுவான். குரு 10ல் வந்தால் பதவி பெறுவோம்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வருஷம் மூந்தன் முரளியை உலகளாவில் நல்ல பேர் புகழ் அடையக்கூடிய சக்தி அவர்கிட்ட உண்டு. நான் காரணத்தோட சொல்றேன். அதாவது எனக்கு இந்த புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது. என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பெரிய ஆளுங்க தான் சாமி. அந்த காலத்துல இருந்து கோடீஸ்வரன், பெரிய பெரிய அரசியல்வாதி எல்லாமே இருக்கா. ஆனால் இந்த ஃபோனை தூக்கி அப்படின்னு டயல் பண்ணி, என்ன சுகுமார் எப்படி இருக்கீங்க கேட்கவே மாட்டேன். அவர் ஃபோன் தான் எடுப்பேன். நான் ஃபோன் பண்ணி, அப்போ ஃபோன் பண்ணால் கூட சாமிக்கு ஏதோ தேவை இருக்கு போல இருக்குன்னு நினைச்சாலே பொண்ணையா செத்து போயிட்டான். எப்படி அந்த இதை வச்சுக்கூடாது. உனக்கு தேவையாவா, உனக்கு என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம இருக்கணும். வலியுறுது அப்படின்றது நமக்கு முடியவே முடியாது. எதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ காரணம் இவர் துலா லக்கணத்தில் பிறந்தவர். இவர் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டத்தை இவர் சந்திச்சு வந்திருப்பார். துலா லக்கணம்லாம் என்னது? போராட்டமும் எதிர்நீச்சலும் நிறைந்த வாழ்க்கை. யாரு? துலா லக்கணத்தில் பிறந்த வீட்டானே கேட்கணும். அதை விட துலா லக்கணத்தில் பிறந்த பெண்களை தான் பார்த்தவன நான் கும்பிட்டுருவேன். ஏன் தெரியுமா? இவ வாக்க போட்டு போற இடத்துல சுமைதாங்கின்றது இவ தானே. அது ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும்
சரி சாணி எழுதுறது, துவைக்கிறது, சமைக்கிறது, அத்தனை பிள்ளைகளையும் பார்த்து அப்படி 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 ஒரு பெண்கள். அது என்ன காரணம்? அது காலபுருஷனுடைய 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை என்ன சொல்லியிருக்கான்? மாரகஸ்தானம் சொல்லியிருக்கானா? அப்ப மாரகத்துக்கு ஒப்பான சிரமத்தை அது கொடுத்து தான் தீரும். அதுக்கு பின்னாடி அந்த இடத்துல யாரு உச்சம்? சனி பகவான் உச்சம். அப்ப வயது அப்படியே ஆக ஆக அந்த தொண்டு செய்ய செய்ய என்னாகும்? சனி ஒரு காலகட்டத்தில் நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நல்ல சௌரியத்தையும் மேன்மையும் தானா கொடுத்துட்டு போவார். யாரு? சனி. அல்ல குறையாத செல்வத்தை தருவார். சனி நினைச்சா தான் அது நடக்கும் இல்லையா? அப்ப துலா லக்னம் இயற்கையிலேயே போராட்டத்துக்குரியது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த தனுசுல என்ன இருக்கு? நிதியும் நீதியும் இருக்கு. சரி, இப்ப காலபுருஷனுடைய 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானம்னு சொல்றான். அதான் தனஸ்தானம் இல்லையா? இப்ப தனஸ்தானம் என்பதை ரிஷபத்தை சொல்றான். 2ஆம் இடம். நம்ம எல்லா லக்கணத்துக்கும் 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம் சொல்றோம். ஆனா காலபுருஷனுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம் என்பது ரிஷபம். அது ஒரு ஸ்திர ராசி, நிலத்தத்துவம். அந்த இடத்துல சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு. இதைத்தான் நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. கற்க ஓரை என்ற நூல் ஒரு சின்ன புத்தகம் தான். அதை முழுக்க படிச்சுட்டு ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வரியில் ஒரு சூட்சுமத்தை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஒரு கிரகம் தன்னுடைய பலாபலனை செய்ய முன் வரும்போது அந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகத்தின் கட்டுப்பாட்டில் தான் அது செயல்படுகிறத கற்க உரையில் கொடுத்துருந்தான். இது எப்ப 94 பார்த்துட்டு இதை முதல் நான் பகிர்ந்துகிட்டதே கடகராமசாமிகிட்ட தான். என் நண்பர் பா இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஜோதிடத்தை தவிர நாங்கள் வேற எதுவுமே பேசுனது இல்லை. அப்போ கற்க உரையில் அவ்வளோ பெரிய அற்புதம். அந்த விஷயத்தை நீங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம். இப்போ கால நிர்ணயம் அப்படின்னு ஒன்று இருக்குது சாமி. கால நிர்ணயம்னு என்ன? நம்ம எல்லாமே பிறந்த குழந்தைக்கு இப்போ நம்ம பெரியசாமி இப்போ இது பண்ணுற மாதிரி பாடல்கள் சாதத்தை பார்த்தோன்னே எல்லா பாடலும் அவன் இருக்கிற வேலைக்கு பாட்டு பாடி கொடுத்துருவார். ஒன்று எழுதிக்கோ இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோ. ஏன்னா அவர் அழகா அற்புதமான ஒரு மனுஷங்க இருந்தால் இவருக்காகவே மாநாடு நடந்தாலும் இவர் பேசும்போது முன்னாடி உட்காந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள்லாம் பேசும்போது நான் என்னமோ ஒன்றுமே எனக்கு என்ன தெரியலை. நீங்கள் பேசுறது என்ன பேசுறீங்க இப்படித்தாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒழிய நான் இவ்வளவு கடந்து வந்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் தெரியுன்ற இந்த மமதை மட்டும் என்கிட்ட இப்போ இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதனால தான் மீனாட்சி என்ன செய்கிறா, எனக்கு அவட்டே போய் அழுவேன். இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியலடி, எனக்கு என்ன ஏதாவது குடு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு இவர் சொன்னது ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அரண்மனை மாதிரி வீடு கட்டுவேன் 1500 சதுரடியில். ஏன்னா ஒரு மாடிப்படியில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்லாப்பில் பூஜை ஒரு மாதிரி வச்சுருப்பேன். ஏண்டா இவ்வளோ பெரிய கோடியை கொடுத்த இந்த தெய்வத்துக்கு எங்கே வச்சுருக்காம இருக்க? எங்கள் வீட்டில் கீழே ஒரு பூஜை ரூம் இருக்குது, மேலே ஒரு பூஜை ரூம் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய பூஜை ரூம் வந்து 16க்கு 10. கீழே இருக்கக்கூடிய பூஜை ரூம் சின்னதாக அழகாக என் மிஸ்ஸஸ் அங்கே விளக்கு வீட்டில் இருக்க விளக்கு போடுற மாதிரி அதுலேயும் லட்சணமாக இருக்கும். அதை செய்ய நான் சொல்லுவேன், வீட்டில் டெய்லி விளக்கு போடுங்க. ஏன்னா அப்போ காலபுருஷனுடைய தனஸ்தானம் என்பது ரிஷபம். அது எங்கே இருக்கு? 9ஆம் இடத்துல என்ன சொல்லுவோம்? பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். 9ஆம் இடத்துல சொல்லுவோம் பாக்கியஸ்தானம். இன்னைக்கு எப்பயுமே ஸ்தானாதிபதியத்தை வந்து அட்டமாதிபதி 8 கூடையவன் இந்த அவன் எங்கே போய் உட்காந்துட்டான், 6 கூடை இந்த இங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லப்படாது. என்ன ஸ்தானாதிபதியை எப்படி சொல்லணும்? லக்னாதிபதி, தனஸ்தானாதிபதி, தைரியஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும் போதே அவன் சுகத்தை நமக்கு வந்து கொடுத்துருவான். என்ன எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் சரி கிரக நிலையிலையும் பாவத்தினுடைய நிலையும் நம்ம வந்து இதா பேசிடக்கூடாது. என்ன அட்டமாதிபதினு சொல்லி பாருங்க ஆயுள் கூடிடும். பாக்கியாதிபதினு சொல்லி பாருங்க எங்கிட்ட நீங்க பாக்கியாதிபதினு சொல்லி நல்லா அழகாக மெருகேற்றி பாருங்களேன். எவனாவது ஒருத்தர் முகம் தெரியாம வந்து நமக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு போயிடுவான். எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அப்ப இது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஆனால் இந்த தனஸ்தானம் என்ற ரிஷபத்தில் சூட்சுமோ அல்லது அதற்கு கொடுக்க வேண்டியது. இப்ப லட்சுமி நாராயணன் பேங்க்ல 10 லட்சம் ரூபா வச்சிருக்கு. அவர்கிட்ட போய் சுவாமி ஒரு 10,000 ரூபா கொடுங்களேன்
அப்படின்னு கேட்டால் இமிடியேட்டாக கொடுத்துருவார். கொடுப்பாரா இல்லையா? பேங்க்கில் ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட போய் சாமி ஒரு 2000 ரூபா கொடுங்க அப்படின்னா இப்போ போய் கேட்குறாருன்னா தட்ட முடியாது. என்ன செய்வார்? பேங்க்கில் இல்லை, இன்னொருத்தன் வாங்கி தான் கொடுக்கணும். அதான் நடக்கும். அப்போ பேங்க்கில் இருந்தால் தானே எடுக்க முடியும். அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய நிலை தான் நிதிஸ்தானம், பாக்கியஸ்தானம். அங்கே இருக்கிறது தான் தனஸ்தானத்துக்கு சர்க்யூட் ஆகுது, பேங்க்ல இருந்து சர்க்யூட் ஆகுது. அப்போ இந்த பேங்க்ல இருந்து சர்க்யூட் ஆகக்கூடியது, பேங்க்ல உனக்கு பணம் வரணும், நிதி இருக்கணும், பாக்கியம் இருக்கணும்னா அதுக்கு தான் 9ஆம் இடத்தை ஆலயம்னு சொல்றான். அந்த ஆலய வழிபாடு பண்றவனுக்கு எல்லாமே தனஸ்தானத்துடைய கதவு திறக்கும். இப்ப அவன் அவனுக்குரிய கோயிலுக்கு போகணும். யாரு? அவன் அவனுக்குரிய. இப்ப நான் இருக்கேன், நான் தனுசு லக்னத்துக்காரன், எனக்கு 9ஆம் இடம் எது? சிம்மம். மலையும் மலை சார்ந்த இடமும். ரைட்டா? இப்ப இதுல அருணகிரியும் நம்ம அண்ணாமலையும் இதுல எடுக்கலாம். அதே மாதிரி மலையில் குறைந்து அதாவது குடைவரை கோயில் சொல்றோம் இல்லையா, லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், இந்த மாதிரி கோயிலையும் எடுக்கலாம். இது போயிட்டு வர பாருங்க, அப்படியே நல்லா இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்துடைய கதவு திறக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு வீடும் அதன் 8ஆம் இடத்தை சார்ந்து இருக்கிறது மட்டும் மறந்துடாங்க. எந்த வீடாக இருந்தாலும் சரி அதுக்கு 8ஆம் இடத்தை தான் சார்ந்து இருக்கு. அப்போ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா இருக்கும். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீ குறிப்பேச்சு நம்ம ஒவ்வொரு இப்போ நான் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கேன். ஆனால் நான் நித்தியம் ஆலய வழிபாடு செய்யும்போது தனுசு லக்னத்தில் பிறந்த நித்தியம் ஆலய வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். இல்லை. ஆனால் காலபுருஷ தத்துவத்தை ஆய்வு பண்ணதுக்கு பின்னாடி தான் தனுசு லக்னத்தில் பிறந்த நித்திய ஆலய வழிபாடு பண்ணால் நவக்கிரகம் அவனுக்கு எல்லாம் செய்யும்டா அப்படின்ற ஒரு தத்துவத்தை எடுத்தோம். ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு இது. இப்போ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவன்கிட்ட போய் ஒருத்தன் ஒரு நோயில் படுத்திருக்கான். அவன் அந்த ஜாதகத்தை பார்க்குறான், ஏப்பா ஆயில் பழம் கெட்டிப்பா அப்படின்னா சரி, அவனுக்கு ஆயில் நல்லாயிருக்கும். துலா லக்கணத்தில் பிறந்திருக்கான், முடிக்க முடியாத திருமணம், கல்யாணம் சிறப்பாக நடக்குமுங்க அப்படின்னு சொன்னா நடக்கும். ஏன்னா அந்த பாவம் சப்தமஸ்தானம். ஏன்னா இதில் இன்னொரு பார்க்க, இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இதில் நம்ம வியாக்கியானம் பண்ணுறதுலாம் வேற, வியாக்கியானம் பண்ணுறதுக்குலாம் அப்புறம் போவோம். இப்போ தனுசு லக்னத்துக்கு எனக்கு 2ஆம் இடம் எது? காலபுருஷனுடைய 10ஆம் இடம். இப்போ ஒருத்தன் தொழிலை கேட்டு வர்றான், இவன் உனக்கு தொழில் நல்லா இருக்கும், இந்த தொழிலை பண்ணலாம், இந்த தொழிலை செய்யி அப்படின்னு சொன்னான்னா அது நல்லா இருக்குமா இல்லையா? அவ்வளோதான். அப்போ அவனுக்கு உண்டான 2ஆம் இடம். இப்போ லட்சுமி நாராயணன் கடை இலக்கணம், ஆக்சுவலாக வந்து இவரெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கவர், இங்கே எப்படி இருந்தாருன்னு தான் எனக்கு தெரியல. போயிட்டு வந்தீங்களா வெளிநாடு? இப்போ தானா? ஏங்க அவர் இந்நேரமே வந்து எங்கேயாவது வெளிநாட்டில் தானே அவர் கோயிலே வேலை செய்யணும். ஏன்னா ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் திருதிய விரையாதிபதி 3-12 கூடையவர். அப்போ அவர் இங்கே இருக்கலாமோ? பிறந்த ஊரில் இருக்கப்படாது, வெளிநாடு போயிருக்கணும். இங்கே தான் எனக்கு ஒரு திகட்டல் இருக்குது. நான் வந்து எதையும் பாவ ரீதியாக நடந்தாத்தான் ஏற்றுக்கிடுவேன் ஒழிய இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டேன். சின்ன மாற்றம். எந்த ஊர்? துறை. இங்கே இப்போ எங்கே இருக்கீங்க? ஆமாம், துறையில் பிறந்து அங்கே தானே இருக்கீங்க. அது இல்லை, முற்றிலும் புதிய சூழலுக்கு நீங்கள் போயிருக்கணும். ஆனால் அந்த 2ஆம் இடம்ன்றது சிம்மம் இருக்கு இல்லையா, அந்த குரல் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஸ்பஷ்டமாக. அது காலபுருஷன் 5ஆம் இடம், உச்சரிப்பில் வந்து தெளிவு இருக்கும். அதே மாதிரி இவர்கிட்ட போய் ஒரு குழந்தை இல்லாத போய் குழந்தை எப்போ பிறக்கும்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவார். இவர் சொன்னால் நடக்கும். எப்படி பாருங்க, ஒவ்வொருத்தையும் ஒரு வாக்கு இருக்கு. எல்லா ஜோசியரும் நான் தான் அப்படின்றதுக்கெல்லாம் இல்லை, ஆராய்ச்சி பண்ணலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு. இப்போ காலையில் சௌரராஜன் பேசும்போதெல்லாம் மாறுபட்ட கருத்து எனக்கு நிறைய உண்டு. நான் எதையும் சம்பிரதாயம் இல்லாமல் சாஸ்திரத்தில் அதில் இல்லாத ஏற்றுக்கிறத இதவே கிடையாது. இப்போ ஒருத்தன் கும்பலக்கணத்தில் பிறந்த வரான்னு வைங்களேன், யாராக இருந்தாலும் சரி, இப்போ தனிக்கொடி அன்னை மாதிரி ஒரு ஆள் வந்தாலும் சரி, அவர் கும்பலக்கணம்னா சரி, என்னண்ணே நீங்கள் விருப்பப்பட்ட பொண்ணா கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்பேன். லவ் மேரேஜ் பண்ணீங்களான்னு கேட்க மாட்டேன். இல்லையே அப்படின்னா அந்த லக்கணம் தப்புன்ட்டு போயிடும். சரியா? அந்த லக்கணம் தப்பு. ஏற்கனவே கும்பலக்கணம் தான் அவர். ஏன்னா
நீங்கள் விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணாங்களா, இல்லை உங்கள் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணை வந்து நிச்சயிக்கப்பட்டு இவனுக்கு தான் கட்டணும்னு சொல்லி இது பண்ணாங்களா? சொந்தத்திலே இந்த பொண்ணை கட்டணும்னு சொல்லி அவங்க வீட்டில் விருப்பப்பட்டு உங்களுக்கு இது பண்ணி கட்டாங்க இல்லையா? அது அந்த பிள்ளை பிறந்தப்பே இந்த பிள்ளையை தான் உங்களுக்கு கட்டணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்களா? இது அந்நியமா? அப்போ உங்களை சோதிக்கணும். அதான் உங்களை சோதிக்கணும். இல்லைண்ணா, அதாவது மனதுக்கு பிடித்த மனிதர்கள்னு சில பேர் இருக்காங்க. எனக்கு நான் எப்பயுமே திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா சரி, இவங்க அப்பனுடைய தாத்தன் அப்படியே பிறந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவேன். தாத்தா ராகுவோடது, இவங்க அப்பாவுடைய தாத்தா மறுபெறப்படுத்த வந்திருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை எப்படி ஒரு அழகா தனிக்கொடி அண்ணன் உடைச்சிட்டாரு தெரியுமா? லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்பா, அப்பாவுக்கு அப்பா 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் லக்னம் தானே. அப்போ அப்பாவுடைய தாத்தா வந்துட்டாரா? எடுத்தாரா? அப்போ லக்னம் நீ பிறப்பே உங்க தாத்தா தானா அழகா கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப நான் லயிச்சு பார்த்த ஒரு. அதனால புரிஞ்சு பேசுறது, புரியாம பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ சாதாரணமாக இன்னைக்கு குரு பயிற்சி ஆயிடுச்சு. இப்போ கடகத்துக்குள்ள குரு வந்துட்டார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த குரு கடகத்துக்கு உச்சமாகக்கூடிய காலகட்டம். இந்த பிரபஞ்சத்தில் அல்லது மனிதன் வாழுகின்ற இந்த பூமியில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன மேன்மைகள், என்னென்ன சிறப்புகள் நடக்கும்ன்றத முண்டேன் அஸ்ட்ராலஜி வச்சு தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு சில பலன்கள் அதெல்லாம் நம்ம அப்போ அந்த காலத்தில் முண்டேன் அஸ்ட்ராலஜி எழுதும்போது பல விதமாக அதை நம்ம எழுதுவோம். ஆனால் மனித வாழ்க்கைக்கு இது என்ன உதவும்? அதான் பிரபஞ்சத்தில் என்ன நடந்துட்டு போகுது, எங்கே வேணாலும். இப்போ இதை அழிவு அப்படி லைட்டாக குரு நிற்கிறதும் ஜலராசி. இப்போ குருவுக்கு திரிகோணத்தில் சனி நிற்கிறதும் ஜலராசி இல்லையா? அப்போ எங்கேயோ வந்து நீர் சார்ந்த, அதாவது தண்ணி சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன, ஏதோ ஒன்று நடக்க போகுது கடலுக்குள்ள, கடல் கொந்தளிப்போ அல்லது ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நம்ம எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலில் ஒன்று போட்டிருக்கான், கடலுக்கு அடியில் ஒரு பெரிய சுழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். நம்மளும் உஷாராக இருக்கணும். இயற்கை சீற்றங்கள்னால தான் அழிவாகுது. மனுஷனாக அழிகிறோம். ஒன்று நெருப்பிடிச்சு அழியுது, இல்லை தண்ணி வந்து அழியுது, இல்லை பூவம்பு நடந்து அழியுது. இந்த மூலத்தை தவிர வேறு எதுவும் இல்லையே. அப்போ ஆனால் நம்ம பிறப்பால் இந்த பிறப்பு இப்போ பிறந்துட்டோம். இப்போ எல்லாம் எந்த லக்கணமாக இருந்துட்டு போகுது, குரு பூச நட்சத்திரத்துக்குள்ளே வந்து நிற்கும். எது குரு பூசத்துக்குள்ளே வரும். பாக்கியாதிபதியாகிய குரு சுகஸ்தானத்தில் உச்சமடைகிறது அப்படின்ற ஒரு கோட்பாடை இதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். இது சுகமேன்மையில விருத்தி பண்ணுமா அப்படின்னா விருத்தி பண்ணலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, இந்த பூச நட்சத்திரம்னா மகான்களுடைய ஜீவசமாதி. என்ன மகான்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்கு? பூசத்தில் தான் இருக்கு. நீங்கள் பூசத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க, என்னடா உங்கள் தாத்தன் பாட்டுங்க எங்கேயா சமாதி இருக்கான்னு கேளுங்க. ஆமாம்மா. என்ன 2 விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்போ இந்த இதில் குரு சரராசியாகிய ஜலராசியில் போய் உச்சமடைகிறார். நான் அப்போ சொல்வேன், அதாவது இப்போ இல்லை, இப்போ லட்சுமி நாராயணன் சொன்னதை அந்த காலத்துலேருந்து சொல்வேன். ஆடி மாதமாக இருந்தால் ஒரு நதியில் குளிச்சிருங்கடா, கார்த்திகை மாதமாக இருந்தால் எங்கேயாவது கோயில் குளத்தில் போய் முங்கிருங்கடா, மீன மாதத்தில் எங்கேயாவது கடலில் முங்கி எந்திரிச்சிருங்கடா. இது இன்னைக்கு இல்லை, அந்த காலத்திலேருந்து என் சொற்பொழிவுல இருக்கும். ஏன்னா அதை விட வருஷத்துக்கு ஒரு தடவை இது 2 கூட செய்ய முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீ போய் கடலில் முங்கி எந்திரிச்சு வந்துரு, ரொம்ப புண்ணியம். ஏன்னா அதுலேயும் நம்ம திருச்செந்தூர் மாதிரி ஒரு கடல்லாம் நம்ம கிடைச்சது பெரிய ஆச்சரியம். அதை பற்றி பேசணும்னா எனக்கு நாட்கள் பத்தாது. என்ன அதே மாதிரி குரு சரராசியாகிய ஜலராசியில் பூச நட்சத்திரத்தில் வரும்போது, இப்போ இந்த சனி பகவான் இருக்க பூச நட்சத்திரம் பூரா ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் பூராமே இதை குறிக்கும். இதுவே சமாதி ஜீவசமாதி ஒரு பக்கம் இருந்தாலும் நதிக்கரையில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயங்களும் இந்த இடத்துல தான் வரும். பிரகஸ்பதியே அந்த இடத்துல வரும்போது இந்த குரு பேசி இந்த கடகத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவன் போய் நல்ல நதியில் குளிச்சுட்டு, இப்போ கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குது, கரையில் மகுடேஸ்வரர் பெருமான் இருக்கார், சியம்பு
அற்புதம். இந்த மாதிரி ஸ்தலங்களை போய் நல்ல நதியில் குளிச்சுட்டு அந்த பெருமானை வழிபட்டு வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய கர்மவனை போய் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது. இப்போ இவன் என்ன செய்யறான், நம்ம லட்சுமி நாராயணன் சொன்னது மாதிரி இன்னைக்கு லட்சுமி நாராயண ஜாதகம் பார்த்துட்டு நாளைக்கே அந்த பலன் நடக்கணும்னு தான் வர்றான். எவனாவது ஒருத்தர் வந்து சரி இப்போ தான் கோயிலுக்கு போயிருக்கோம் மெதுவாக தான் நடக்கும் அப்படின்னா இல்லை. இவர் ஒரு கோயிலை சொல்லுவார், ஆனால் இந்த கோயிலில் போய் இப்படி பண்ணிட்டு வாங்கண்ணா. ஆனால் போயிட்டு வந்த 3ஆவது நாள் சாமி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா. அதை விட இன்னும் லைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் கோயிலுக்கு போய்கிட்டு இருப்பான், விசுக்குன்னு இருந்து போனோன்னு ஒரு பெனிஃபிட் நடக்கும். சில பேர் வருஷக்கணக்காக கோயிலுக்கு போவேன், ஒன்றுமே நடக்காது. அவன் சொல்லுவேன், நான் கோயிலுக்கு போய் இந்த சாமி எனக்கு கண்ணையை திறக்க மாட்டேன். உன் கர்மம் ஒன்று அவ்வளோ இருக்குடா, அதை கழிக்கிறதுக்கு தானா நீ போய்கிட்டு இருக்க. அவன் போனால் அவனுக்கு முடிஞ்சிருச்சு, அதனால அருள் கிடைக்குது. இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சரியா? இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை. இப்போ இதே குரு பூசத்தில் இருக்கும்போது ஜீவசம் இப்போ நெரு சகாசவ பிரமந்தரெல்லாம் இந்த குரு பூசத்தில் இருக்கும்போது நம்ம எப்படியாவது போய் தரிசனம் பண்ணிடணும். எங்கெங்க மகான்களுடைய ஜீவசமாதி இருக்கோ. இப்போ நேற்று ஒருத்தர் சொன்னேன், ஜீவசமாதி வழிபாடு பண்ணுப்பா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே பள்ளிப்பாளையத்து பக்கத்தில் நவபெருந்தாவனம்னு ஒன்று இருக்காமல, அது சொல்கிறேன். எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போனதில்லை. ஆமாம் சொன்னாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுப்பனே தானே, அதுவும் நதி கரையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த குருப்பெயர்ச்சியில் இதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இல்லை இதே விஷயம் இன்னும் ஒன்று மக்களுக்கு போய் சேரணும். எப்படின்னா, கல்யாணம் பண்ணிடுறோம், நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுவோம். கல்யாணம் பண்ணிடுறோம். ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அந்த அம்மாவுக்கு, அதாவது குழந்தை இல்லை அப்படின்னா ஆண்களை குறை சொல்கிறதே இல்லை, பெண்களை தான் என்ன செய்வாங்க, மலடின்னு பட்டம் கட்டிடுவாங்க. இது வந்துட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு குழந்தை இல்லைன்னாலும் இவனுக்கு குறை இருக்குன்னு எவனுமே சொல்றது இல்லை அந்த காலத்தில். சொல்லதில்லை சாமி, நம்ம பார்த்தாலும் இருக்கு இத்தனை வருஷமா, சின்ன பிள்ளையிலேருந்து நம்மள ஒரு கிராமத்தில் பிறந்தாலும் வளர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுது, கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் இம்பர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இவன் அணுகக்கூடிய முறை இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மாற்றம் அந்த பிள்ளைகள் தெரிஞ்சா 2வது நாள் 3வது நாள் இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிடுது. டேக் டு டைவர்ஸ். சரியா? இப்போ நடக்குது சாமி, நான் நிறைய கேஸை பார்த்துட்டேன். இப்போ இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் இந்த பூசம் அனுசம் உத்திரட்டான்ற 3 நட்சத்திரத்தை நம்ம விட்டுறவே கூடாது. இதுக்கு இதை பற்றி நிறைய மேடைகள் 40 வருஷமாக நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா பூசத்தை பற்றி நான் மட்டுமே நான் பெருமையாக பேசுவேன், ரொம்ப பெருமையாக பேசுவேன். அதே மாதிரி நமக்கு அனுசம் உத்திரட்டாதி. இன்னைக்கு அனுசத்துல எல்லாம் மகா பெரியவா இருக்கா, மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் சும்மா சொல்ல. நேற்று 132வது ஜெயந்தி சென்னையில் வந்து யாகம் பண்ணிட்டு தான் வந்தோம். ஒரு வெண்மர கடமையில் யாகம் பண்ணி மக்கள்லாம் வரவழைச்சு ஒரு அன்னதானத்தை பண்ணி, ஏன்னா மிகப்பெரிய அற்புதம் சாமி, மகா பெரியவர். அவர் இருக்கும் காலத்தில் கூட வந்து அவ்வளவு இதுகள் இல்லை. ஆனால் அவர் பக்கத்தில் போனவங்களுக்கு பெருமை இருந்துச்சு. 83லாம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக 48 நாள் மௌன விரதம் இருந்து போனேன். சும்மா இல்லை, எது 82ல் மௌன விரதம் 48 நாள். அப்போ இன்னைக்கு காஞ்சி பெரியவர் அருள்பாலிக்கக்கூடிய விதத்தை பார்த்தீங்கன்னா சரி, இப்போ நம்ம பேசிக்கிற போது இங்கே வந்து நின்றுவார், அப்படி ஒரு மகான். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு சில விஷயங்களை பார்க்கணும் சாமி. அதை கொஞ்சம் கதவை திறந்து வைங்க சாமி, காற்று இல்லை. காற்று சுத்தமாக இல்லை, அப்படியே வெக்கைக்கு இதாக இருக்கும் என்ன. அப்போ அங்கே தானே வேடிக்கை இருக்கு. ஒவ்வொரு லக்கணத்துக்கு அது 8ஆம் இடத்தை பிடிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். 8ஆம் இடத்தை பிடிச்சிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரியா? ஆனோ அங்கே தான் பொக்கிஷமே இருக்கு. உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கு, 8ஆம் இடத்துல. சரியா? இப்போ எங்கே விட்டோம்? ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய 2 விஷயங்கள்ல நமக்கு இன்னைக்கு இந்த பகவான் குரு பகவானும் சனி பகவானும், சனி பகவான் மீனத்தில் உத்திரட்டாதியில் நிற்கிறார், குரு பகவான் அப்படியே கடகத்துக்குள்ளே வந்து பூசத்துக்குள்ளே இறங்குவார்.
இப்போ இந்த குரு சனி அப்படின்ற ஒரு திரிகோணங்கள் இருந்தால் கூட இப்போ இந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு கம்பல்சரியாக போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துடும். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தனுக்கு குருதசை நடக்கிறவனுக்கு குருதசை சனி புத்தி நடந்துருச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு ஆண்களுக்கு இடது காலில் ஃப்ராக்சர் நடக்கும், பெண்களுக்கு வலது காலில் ஃப்ராக்சர் நடக்கும். நீங்கள் நல்லா கேட்டு பாருங்க. ஆமாம், ஆண்களுக்கு குருதசை சனி புத்தி நடக்கும்போது கம்பல்சரி இடது காலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கு வலது காலையும் ஃப்ராக்சர் நடக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் அதை பற்றி தான் ஒரு விதமாக பேசணும், சென்சிட்டிவ் பாயிண்ட்டை பற்றி பேசுவோம்னு தான் நினச்சேன். நம்ம இப்படி கதை இங்கிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது 26வது நட்சத்திரமாக இவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய அதிதேவதை யாருன்னா காமதேனு. காமதேனுன்றது இன்றைக்கி நம்ம பசுவை வச்சு தான் செய்யணும், வேறு வெளியில். எவன்லாம் ஒரு கோபூஜையை பண்ணுறானோ அல்லது கோதானம் பண்ணுறானோ அவனுக்கு யோகம் அப்படின்றது நீங்கள் சாதாரணமாக இல்லை. கோதானத்தை ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் தைரியமாக சொல்லலாம், உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருக்குது அவன் ஜாதகத்தில். உங்கள் வீட்டில் பசு இறந்துருக்காருங்களுக்கு ஆமாம்மா, பசுதோஷம் ஆகிருக்கும். அது சுக்கிரன் போய் நின்னா கர்ப்பமான பசுவே இறந்துருக்கும், அடித்து சொல்லலாம். அப்போ இந்த இடம் இதை விட ஒரு முக்கியமானலாம், அதுதான் காலபுருஷனுடைய அயன சேன போகஸ்தான், காலபுருஷனுடைய அயன பயணம். அப்போ கல்யாணம் முடித்து இன்னைக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவி சின்னஞ்சிருச்சு சாமி அடித்து பின்னிக்கிட்டு விலையை ஓடி போயிடுது. என்ன காரணம்? இவனுக்கு மூச்சு இல்லை, அப்படிதான் சொல்லணும். அப்போ 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அந்த உத்திரட்டாய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை காமதேனுவாக இருந்தாலும் அதுக்குரிய கோழி எதுனா பட்டீஸ்வரம், அந்த தேனுபுரீஸ்வரர் தான். காமதேனுபுரீஸ்வரர், காமதேனுபுரீஸ்வரர். அங்கே துர்க்க விளையாடுறா, விஷ்ணு துர்க்கா விளையாடுவா சாமி. நீங்கள் அப்படின்னு ஒரு தடவை அப்படி போய் அவளை பார்த்துட்டு வந்தாலே சரி, என்னமோ எனர்ஜிட்டிக் இருந்த மாதிரி இருக்கும் என்ன. ஆனால் அவள் அந்த கோயிலே தேனுபுரீஸ்வரர் ஒரு அமைக்க துர்க்கையை தூக்கி விட்டாங்க, இதுன்னு சொல்லணும் இல்லையா. சிவாலயத்தில் சிவன் பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வடக்கு பக்கம் தெற்கு, அதாவது வடக்கு பார்த்து துர்க்கையை வச்சுருப்பான், தெற்கு பக்கம் தெற்கு பார்த்து தட்சாமூர்த்தி வச்சுருப்பான், அதுக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பார், இதுக்கு ஊடால சித்தர் ஏதாவது வல்லப சித்தர் அது இதுன்னு சொல்லி ஏதாவது இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அதே வடக்கு பிரார்த்தர் துர்க்கையை பிரதானப்படுத்தி வச்சுட்டாங்க, அந்த கோயில் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆகி நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல நதி நீராடி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தையோ அல்லது நதிக்கரையில் இருக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவசமாதியோ வழிபட்ட பின்னாடி நம்ம எப்படி போகணும்னா, ஒன்று அது மீனை அதிபதி யார்? குரு. அதில் உச்சமடையக்கூடிய கிரகம் எது? இந்த 2 நாளை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், வியாழன் அல்லது வெள்ளி. ஆனால் சாயங்காலம் தான் பண்ணணும், பகலில் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு முன்னாடி செய்கிறது இருக்குது. அந்த பைரவர் இருக்கார்ல, அங்கே சாமி பைரவர் பார்த்தீங்கன்னா 6.5 அடி, பார்க்க அவ்வளவு அழகாக இருப்பார். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்கே போய் தேனுபுரீஸ்வரர் வழிபட்டுட்டு ஞானாம்பாளையம் வழிபட்டுட்டு அந்த பைரவருக்கு நல்ல ஒரு அபிஷேகம், பணம் 1000 ரூபா கட்டிட்டா பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பைரவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா சித்திரைக்குரிய வில்வத்தை கொண்டு போய் சேர்க்கணும். சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய வில்வம். ஒரு நோயாளி படுத்திருக்கான், எந்திரிக்க டாக்டர் கை விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் என்ன செய்யலாம், வன்னியில் மாலை கட்டி பைரவருக்கு நீங்கள் போட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க, எந்திரிச்சிருவேன். நான் எத்தனை எழுப்பியிருக்கேன். வன்னியில் மாலை கட்டி பைரவருக்கு போடணும், அது ஒரு ஆனால் ஒன்று, புதன்கிழமை இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா ஒரு பலனும் இல்லை, நம்மளை திட்டிடக்கூடாது. அந்த வீட்டில் யார் நீச்சம் அடைகிறா? மீனத்தில் புதன் நீச்சம், நீ செஞ்சு பிரயோஜனம் இல்லை சாமி, சரியா? அது வெள்ளிக்கிழமை போய் செய்யணும் சாமி. இந்த தம்பதிகள் குழந்தை இல்லாதவங்கள்லாம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு அம்பாளுக்கு துர்க்கைக்கு அபிஷேகம் நடக்கும் 7 மணி வரைக்கும், அப்படியே அற்புதமாக இருக்கும். முடித்த உடனே பைரவருக்கு அபிஷேகம், அதோட தேர்வு ஞானம் அந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டு வர சொல்லுங்கள். எத்தனையோ பேருக்கு வருடக்கணக்கில் குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த அயனசேன போகம்ன்ற குற்றத்தை நீக்கி சகல குற்றத்தை நீக்கி குழந்தை பிறப்புக்குரிய ஒரு சூழலை இந்த இடம் உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப அப்போ இந்த காலகட்டத்தில் குரு கடகத்தில் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, எங்கெல்லாம் மகான்களுடைய ஜீவசமாதி இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபடுறது ஒன்று.
நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், நதியில் நீராடி நீங்கள் பாருங்கள், சகல சங்கடங்களையும் பாவங்களையும் போக்கிருங்க இந்த குரு கடகத்தில் இருக்கும்போது பண்ணும்போது. ஏன்னா கிரக நிலைகளில் பார்த்தா இப்போ கேது அப்படியே மெல்ல குருவோட வந்து சேருவார். இவர் அதிசாரத்தில் போய் தான் வர்றாரு. என்ன அதிசாரத்தில் போகும்போதே கேதுவோட சேர்ந்து தான் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆகி வெளியே வருவார் இல்லையா, வக்கரமாகி மேலே வருவார். ஆனால் குருவும் கேது சேர்க்க மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கக்கூடிய விஷயம்தான் இது. நம்ம அதை வந்து இங்கே வந்து அதெல்லாம் பேச வேண்டாம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான என்ன, இப்போ இதே இது ஆயிலிய நட்சத்திரம் லட்சுமி நாராயணன் சொன்னாங்க, அவர் வாயிலிருந்தே வந்துச்சு. ராகு இருக்கிற இடத்துல இருந்து அவன் வீட்டில் வந்து சர்ப்பம் வரும் அப்படின்னு சொன்னார். ஆயிலிய நட்சத்திரத்தினுடைய இதுவே சர்ப்பம் தான். நீங்கள் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு வந்து சர்ப்ப சாந்தி பண்ணாமல் அவனுக்கு ஒரு காரியம் பண்ண முடியாதுங்க. எளிய வச்சுக்க, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். இப்போ நம்ம அந்த காலத்தில் நாங்கள் என்ன சொன்னோம், இந்த 5 தல் நாகம் இருக்கு இல்லையா, 1.5 அடியில் 5 தல் நாகமும் 2 தல் நாகமும் பண்ணி வீட்டில் ஒரு 10 நாள் தண்ணி தானியம் சாயனத்தில் வச்சுருந்து அவன் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆயிலிய நட்சத்திரத்தை அன்னைக்கு நதிக்கரையில் கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி எடுத்து வச்சு நல்லா 16 விதமான சோடச அபிஷேகத்தை பண்ணி தேங்காவோட வஸ்திரம் போட்டு மாலை போட்டு விளக்கேற்றி தேங்காவில் உடைச்சி அந்த சர்ப்பத்தை 17 சுற்று சுற்றிட்டு அந்த சேத்திர பாலகரை வழிபட்டு வந்தால் அவனுக்கு சகல காரியம் சக்ஸஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுக்கணும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எடுக்கணும். நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆண்கள் யாராவது லௌகிக வாழ்க்கை நல்லா இருக்கானா? ஏன் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்காங்களா? பரணி புராணத்தை எடுத்துக்கிடுவோமே, சுக்கிரன் கலத்தர காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் எவ்வளோ பொண்டாட்டி பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இவர் சொன்னார் டிஎன்ஏல அது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கர்மானார். இங்கே கர்மா இது இயற்கையால் ஒரு கர்மா இருக்கே என்ன. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இது முக்கியம். இந்த குருப்பெயர்ச்சியில் மகான்களுடைய தரிசனம், மகான்களுடைய வழிபாடு, அதே மாதிரி நம்ம பட்டீஸ்வரத்தினுடைய அந்த பைரவர் தேனுபுரீஸ்வரர் வழிபாடு. ஏன்னா ஒரு மன்னனுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அசரீரில் தை மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு என்னை வணங்கு அப்படின்னு சொல்லி அவர் அதே மாதிரி நல்லா வழிபட்டு அவருக்கு குழந்தை பிறந்ததா புராணமே இருக்குது. ஏன்னா நடந்தது. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அந்த இடத்துல போய் அந்த பைரவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்களாம், ஏன்னா போர்க்களத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இவன் எங்கெங்கேயோ போவேன், உருப்படியாக போக மாட்டான். ஏன்னா நிறைய சேத்திரங்கள் இருக்குது நம்ம வழிபடுறதுக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. நான் சுவாமி மலையை வந்து இவங்க வந்து முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான முருகனாக ஆக்கியிருக்காங்க, நான் வச்சுக்குவோம். ஆனால் அதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துக்கு சாபம் ஜாஸ்தியாக இருக்குது. தாரகா பரமேஸ்வரர் வந்து இந்திரன் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற இடம் தான் சுவாமி மலை. அப்போ நம்ம குடும்பத்தில் எத்தனையோ சாபங்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே சரியாக போகும்ல. எதுக்கு போட்டு அலையணும்? திருச்செந்தூரில் ஒரு தடவை கடலில் முங்க வேண்டியது, சுவாமி மலையில் வந்து தாரகா பரமேஸ்வரரை கும்பிட வேண்டியது முடிஞ்சா. இன்னைக்கு நான் லட்சுமி நாராயணன் சேர்ந்து ஆலய வழிபாட்டுக்கு போயிட்டு இயற்கை காலபுருஷத்தை இது நம்ம அரங்கம் சரியா, நம்ம எப்போ வேணாலும் வந்து பேசலாம். ஏன்னா காலபுருஷத்தை பற்றி பேசணும்னா இங்கே வரங்க, காலபுருஷத்தை வெறும் கட்டத்துக்கு தான் பலன் சொல்லணும். கிரகம் எனக்கு தேவையே கிடையாது, கிரகம் வேண்டாம். ஏன்னா இப்போ நானே கேட்பேன், கும்பலக்கணத்தில் ஒருத்தன் தகப்பன் ஸ்தானம் எது? துலாம். கும்பத்துக்கு 9ஆம் இடம் துலாம். துலாத்துக்கு 9ஆம் இடம் மிதுனம் தானே. அப்போ இவங்க அப்பாவை பற்ற தாத்தாவை 2ஆம் தாரத்து பிள்ளையாக கேட்கணும், அல்லது அவர் 2ஆம் தாரம் 2 கல்யாணம் பண்ணாருன்னா அவன் சரி. உங்களுக்கு நடந்திருக்கேன்? உங்கள் தாத்தா 2ஆம் தாரத்து பிள்ளையா 2 தாரம் வச்சுருந்தாரா? 2 தாரம் இருந்துச்சா? உங்கள் அப்பாவுக்கு 2 தாரம். ஏன்னா இது வரணும், வெறும் கட்டத்துக்கு பலன் வரணும் இல்லையா? தப்பு, தூக்கி போட்டு போயிடணும் சரியா. அதனால் இது இன்னொரு நாள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு அதாவது 12 பாவத்துக்குள்ளேயும் 12 பாவத்துக்கும் இறைவன் ஒரு சாவி கொடுத்துருக்கான். இந்த சாவியத்தை இத்தனை லட்சம் ஜோசியரும் தேடிக்கிட்டு இருக்கான். எவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் புலப்படலை. புரிஞ்சுக்கணும் சரியா. நம்ம பேசுறது பூரா என்ன செய்யறோம்? கண்டது கேட்டது படித்தது உணர்ந்ததை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்குமே ஒழிய, எவனுக்காக இந்த பலனை சொல்கிறோமே இது உண்மையாக இருக்குமான்னு எவனா நினச்சி பேசுகிறானா? இல்லை, பேசுகிறோம் இல்லையா. அதனால் அதுக்குள்ளே ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. அந்த சாவியை இன்னமும்
இப்போ நம்மெல்லாம் வந்து 12 பாவத்துக்கு சாவி இருக்குது, எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் டக்குன்னு கொடுத்தோம்னா சிக்கலாயிடும். சரியா? அதனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தை பிடிச்சி உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். அடுத்து ஒரு கர்த்தகத்துக்கு வரேன். எல்லாம் உள்ள இறைவன், நான் வணங்கு வளநாட்டு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். எனக்கு பசிச்சோ பசிக்கலையோ, மூந்தலுக்கு பசிச்சிருச்சு. கிறங்கி அழைச்சிருப்பா. மிக அற்புதம் அற்புதம் அற்புதம். எல்லா விஷயத்துலையுமே ஐயா வந்து இன்னைக்கு கொஞ்சம் நோட் பண்ணி கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எந்த இடத்துலையுமே பரிகாரத்தை பற்றி எந்த மேடையிலையும் அதிகமாக சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு குரு கடகத்தில் வந்த நாளில் ஐயா மூலமாக சில கோயில் பரிகார முறையிலையும் சொல்ல வச்சிருச்சு. ஸோ அதனால் மிக அற்புதமான முறையில் இந்த 84வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் தலைமை தாங்கி மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிடத்துறையின் அருள் தந்தை டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்திருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இப்பொழுது ஐயா அவர்களுக்கு இப்பொழுது லட்சுமி நாராயண ஐயா அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அடுத்ததாக நம்முடைய தனக்கோடி ஐயா அவர்களும் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடுத்ததாக இப்பொழுது எடுங்க போட்டோ எடுத்துருங்க. இல்லை அப்படி எடுத்துறேன், நீங்கள் எடுத்துருங்க ஐயா, நான் அனுப்பிச்சுட்றேன் வரீங்க. இப்பொழுது உணவு இடைவேளை சரியாக ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா மாலை நேரத்தில் இன்னும் நம்முடைய தனக்கோடி ஐயா அவர்கள் மற்றும்